பிரான்சின் முக்கிய நகரங்களில் வீடுகளை வாடகைக்கு பெற்றுக்கொள்வது தொடர்ந்து கடினமாகவே உள்ளதால் பலரும் ஆதங்கம் வெளியிட்டனர். வீடு தொடர்பான தளத்தின் புதிய ஆய்வில் வாடகை சந்தையில் நிலவும் கடும் நெருக்கடியை உறுதிப்படுத்தியுள்ளது. 2021ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது ஏப்ரல் மாதம் வாடகைக்கு கிடைக்கும் வீடுகளின் எண்ணிக்கை 16% குறைவடைந்துள்ளது. அதே சமயம் வாடகை வீடுகளுக்கான தேவை 42% உயர்ந்துள்ளது. முதன்முறை வீடு வாங்குபவர்களுக்கான திட்டம் தோல்வியடைந்ததே இந்த அழுத்தத்திற்கு காரணம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். வீடுகளை வாங்குபவர்கள் வாடகை வீடுகளை காலி செய்யாததால் புதியவர்களுக்கு இடம் கிடைப்பதில்லை. மேலும் வீடுகள் காலியாக இருப்பது, விடுமுறை கால வாடகைகள் மற்றும் இரண்டாவது வீடுகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு ஆகியவை வாடகை சந்தையை மேலும் சுருக்கியுள்ளன. பாரிஸ், நீஸ் மற்றும் துலூஸ் நகரங்களில் நிலைமை மோசமாக உள்ளது. பாரிஸில் 5 ஆண்டுகளில் வாடகை வீடுகளின் கையிருப்பு 67% குறைந்துள்ளது. நீஸ் நகரில் 2021ஆம் ஆண்டு முதல் 2026ஆம் ஆண்டுக்குள் இது 69% சரிவடைந்துள்ளது. துலூஸில் வாடகை வீடுகளுக்கான தேவை 2 மடங்காக அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் வாடகை விலை சராசரியாக 2.5% வரை உயர்வடைந்துள்ளது. பணவீக்கத்தை விட இது அதிகமாகும். குறிப்பாக பாரிஸில் வாடகை விலை 3.5% வரை உயர்வடைந்துள்ளது. வாடகை கட்டுப்பாட்டு விதிகளை 30 முதல் 50% நில உரிமையாளர்கள் முறையாக பின்பற்றுவதில்லை என்றும் ஆய்வுகள் கூறுகின்றன. Airbnb போன்ற தளங்கள் மீதான கட்டுப்பாடுகள் சில நன்மைகளை தந்துள்ளன. எனினும் வரி விதிப்பு மற்றும் வீட்டு வசதி கொள்கைகளில் உள்ள தெளிவற்ற தன்மையினால் முதலீட்டாளர்கள் தயக்கம் காட்டுகின்றனர். இதனால் இந்த வாடகை நெருக்கடி விரைவில் முடிவுக்கு வராது என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர்.